அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வந்து அந்த உட்கடியாசனம் பேரு. சரிங்க. எல்லா ஊர்லயும் கால் மேல போட்டிருக்காரு இல்லையா, இந்த காலை மடிச்சிட்டு இருப்பாரு. கீழே வந்து முனிவர்கள்லாம் சாப மோச்சனம் பெற்று மான் நாதம். ஒரு காதல குண்டலம், ஒரு காதல குண்டலம் இல்ல, தலையை சாட்சி செவியாலும் நம் குறைகளை கேட்கிறார். அபூர்வ திருக்கோல தட்சிணாமூர்த்தி. இவருக்கு தான் வந்து இந்த 14 தீபம் ஏத்தணும். மஞ்ச வஸ்திரம், கொண்டைக்கடலை மாலை, எலுமிச்சம்பழ மாலை இதெல்லாம் சாத்தி நம்ம அபிஷேகம் பண்ணி நம்மளுடைய பித்ரு தோஷம் போக, அதே மாதிரி விவாகம், உத்தியோகம், வியாபாரம், வழக்கு ஆஜயத்துக்கெல்லாம் வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டா அது மாதிரி பண்ணி போய் எல்லாருக்கும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. மகாவிஷ்ணு எல்லா கோவிலும் லிங்கோத்பவர். இந்த ஊர்ல மகாவிஷ்ணுவாவே இருப்பா. திருப்பட்டூர் அடுத்து பிரம்மா. சரிங்க. பட்டீஸ்வரத்துல அஷ்டபுஜ துர்கை, தக்கோலம் சதுர்புஜம். அதே மாதிரி அந்த கங்காதீஸ்வரர் கோவில் பாத்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் நின்ற கோலத்துல இருப்பார். சரி சரி. நின்று சண்டி தோழன் அங்க தேவாரத்துல வரும். அங்க கங்காதீஸ்வரர், இங்க உள்ள சண்டிகேஸ்வரர் அமர்ந்துதான் இருப்பார். சரி. உள்ள பாத்தீங்கன்னா ஆறுமுக சன்னதி இருக்கு உள்ளவே. அந்த ஆறுமொழி பக்கத்துல ஞான சம்பந்தர் இருக்கார். சரிங்க. அது ஒரு தாத்மாதியும் இருக்கு. அந்த காலத்தில் தர்மசாஸ்தா உண்டு. அவரும் வந்து ஒரு காலம் அடிச்சுதான் இங்க உட்கார்ந்து இருப்பார். சரி. பழைய ஐதீகம். இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.